ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே ஓடம் போலே ஆடிடுவோமே வாழ்நாளிலே. உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோட சார்பாக என் இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலபுருஷ தத்துவப்படி ராசியிலேயே கடைசி ராசி 12ஆம் ராசி. இந்த 12ஆம் ராசி மிக தொலைவில் உள்ள இடங்களையும் வாழ்வின் அனுபவங்களையும் கடைசி மோட்சத்தையும் குறிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த மீன ராசி. இந்த 2023 வர இருக்கக்கூடிய அக்டோபர் மாதம் கடைசி தேதி 30ஆம் தேதி, அதுவும் மாலை வேளையில் சுமார் 4 மணிக்கு மேல் நிகழக்கூடிய ராகுகேது பயிற்சி இந்த மீன ராசிக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு சிறிய பார்வை பார்ப்போம். அதற்கு முன் இந்த மீன ராசிக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அதீத திறமையும் இலகிய மனமும் அதீத கற்பனையும் கொண்ட அன்பான பண்பான காதல் ரசனையுள்ள உலகில் உள்ள அனைவரையும் நேசிக்க தெரிந்த அற்புதமான குணம் கொண்டவர்கள் தான் இந்த மீனத்தில் பிறந்த ஆணும் சரி பெண்ணும் சரி. மற்றவர்களுடைய சோகத்தையும் சரி சந்தோஷத்தையும் சரி தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு உணர்வுபூர்வமாக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். ஆனால் இவர்களை பார்த்தால் அப்படி தெரியாது. ஏனோ தானோ எனக்கென்ன உனக்கென்ன என்று இருப்பது போலதான் தெரியும். இவர்களுக்கு மேரேடு ஆனதுக்கு அப்புறம் எங்கிருந்து தான் அந்த பொறுப்பு வரும் என்று தெரியாது. இந்த மீனத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையில் மிக பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். அநேகம் பேர் பெரிய குடும்பத்தில் தான் வாக்கப்படுவார்கள். இவர்களை பாராட்டி போற்றிவிட்டால் அந்த குடும்பத்திற்காக செருப்பாகவும் செய்வார்கள். இவர்கள் பேசும்போதே குழந்தைத்தனமாக சவுண்டாகத்தான் பேசுவார்கள், யதார்த்தமாகத்தான் பேசுவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று இவர்களுக்கு பேச தெரியாது. அந்த குறும்புத்தனம் தான் தனக்கு தீங்கையே விளைவிக்கும். இவர்களுக்கு வெளியிருந்து யாரும் வந்து ஆப்படிக்க தேவையே இல்லை. தனக்குத்தானே ஒரு குச்சியை கூர்மையாக சீவி அதில் இவர்களே போய் உட்கார்ந்து கொள்வார்கள். அந்த அளவுக்கு யதார்த்தவாதிகள். மீனராசி என்றாலே மோட்ச ராசி, அதுவும் குரு பகவானின் ஆட்சி ராசி. இந்த குரு பகவானின் ஆட்சி ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே சுய கௌரவத்துக்கும் மதிப்பு மரியாதைக்கும் கௌரவத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயம் பணம் இவர்களை அடிமையாக்காது. எப்பொழுதும் நல்லொழுக்கத்துக்கு தான் இடம் கொடுப்பார்கள். ஒரு வேளையில் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஒதுக்கிவிட்டு அதில் உள்ள இஷ்டங்களை மட்டும் பொறுக்கி எடுத்து மிக டேலண்டாக சம்பாதிக்கக்கூடிய ராசி ஒரே ராசி, அது மீன ராசி. ராகு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தில் இருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய வருமானத்தை தடை செய்து கொண்டு இருந்தாரோ, குடும்பத்தில் மிகப்பெரிய சஞ்சலத்தை உண்டு பண்ணி இருந்தாரோ, சிலருக்கு கணவன் மனைவில் டிவர்ஸே வாங்கி கொடுத்திருப்பார். ஏதோ 20% பேர் மட்டும்தான் அபூர்வமாக வாழ்க்கையில் தப்பித்து கொண்டிருப்பார்கள் முன் செய்த புண்ணியத்தால். மீதி 80% பேருக்கு மன வாழ்க்கையில் மிகப்பெரிய சஞ்சலத்தையும் சிறிய வாக்குவாதத்தை மிகப்பெரிய வாக்குவாதமாக மாற்றி ஏதோ ஒன்று சொல்ல போய் அது தனக்கே வந்து முடியும் அளவுக்கெல்லாம் இந்த ராகுகேது பயிற்சி நிகழ்ந்திருக்கும். ஆனால் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதிக்கு மேலே ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு வருகிறார். அது இன்னும் மன வாழ்க்கையில் எச்சாதான் பாதிப்பை தரும். ஆனாலும் நிலைநிறுத்தி கொள்ள முடியும். ஏனென்றால் 2ஆம் இடத்து வாக்குஸ்தானத்தில் இருந்து ராகு பகவான் ஜென்ம ராசிக்கு வந்து விடுகிறார். அங்கு குரு பகவானை சுதந்திரமாக செயல்பட விடுகிறார். எவ்வளவு நாளாக குரு பகவானை சுதந்திரமாக செயல்பட விடாமல் நான் குருவா நீ குருவா என்று போட்டி போட்டு நீ என்ன சொல்றது பிச்சைக்காரனுக்கு நான் இல்லை என்று சொல்றேன் என்கிற ஒரு காமெடி போல தர்மம் செய்ய வந்தவனையும் தடுத்து விட்டு நானும் செய்ய மாட்டேன் என்று போராடி கொண்டிருந்த ராகு பகவான் தற்பொழுது ஜென்ம ராசிக்கு மாறுகிறார். அதனால் குரு பகவானுக்கு எந்த அல்லத்தொலையும் இல்லாமல் உங்கள் 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம், வருமானஸ்தானம், வாக்குஸ்தானம். இந்த 3லுமே வாழ்க்கையில் பட்ட கடனாக இருக்கட்டும், இழந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், எதெல்லாம் நீங்கள் இந்த 18 மாதத்தில் இழந்தீர்களோ, ஏன் இதற்கு முன்னாடி 5 வருடம் 10 வருடத்துக்கு முன்னாடி இழந்தது எல்லாம் தற்பொழுது 11ஆம் மாதத்துக்கு மேல், ஏனென்றால் அக்டோபர் மாதம் 30 அல்லவா, அதனால் 11ஆம் மாதத்துக்கு மேல் உங்களுக்கு சிறுக சிறுக அணைக்கட்டு கேட்டு திறக்கப்படும்.
இப்பொழுது மெல்ல நீர் கசிய ஆரம்பித்து மிகப்பெரிய காட்டு வெள்ளம் போல அதிர்ஷ்டங்கள் ஊற்றெடுக்கப் போகிறது. இதனால் யாரெல்லாம் பொருளாதாரத்திலும் மனசஞ்சலத்திலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தீர்களோ அவர்களுக்கெல்லாம் வெற்றி மீது வெற்றிதான் நம்ம கையில, வெள்ளி காசு என்றுமே நம்ம பையில என சந்தோஷமாக உற்சாகமாக செயல்படும் காலம் வந்துவிட்டது. வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு வந்துவிட்டது. பார்ட்னர்ஷிப் கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நாட்கள் வந்துவிட்டது. ஆனால் அதே சமயம் கூட்டு தொழில் செய்வதென்றால் அவரவர் சுய ஜாதகத்தை பரிசோதித்து கொண்டு கூட்டு தொழில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் ஜாதகத்தையும் பரிசோதித்து யார் அதிக இன்வெஸ்ட் போடலாம், யார் பொறுப்பேற்றுக்கலாம் என்றெல்லாம் சரியாக தீர்மானித்த பிறகுதான் கூட்டு தொழில் செய்ய வேண்டும். ஏனென்றால் 7ஆம் இடம் என்பது கூட்டு தொழிலுக்கும் மன வாழ்க்கைக்கும் மிக சிறப்பான இடமாகும். அந்த இடத்தில் கேது பகவான் வருவது மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதே சமயம் கவனமாக நீங்கள் செயல்படாவிட்டால் எப்பொழுதுமே எந்திரிக்க முடியாத அளவுக்கு நஷ்டத்தை கொடுத்துவிடும். கரணம் தப்பினால் மரணம் என்று சொல் கேட்டிருப்போம். அந்த மாதிரி இந்த வரக்கூடிய 18 மாதம் உங்களுக்கு கரணம் தப்பினால் மரணம் என்ற நிலையில்தான் இருக்கும். மீன ராசியில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி ஜென்மத்தில் இருக்கும் ராகு பகவான் ஆசைகளை தூண்டி விடுவார். ஏனென்றால் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் இருப்பார். அந்த சந்திரன் மனதை அலைப்பாய வைப்பார். ராகு என்றாலே காற்று வானம் போல இயங்கக்கூடியவர். அதனால் சின்ன ஆசையும் பெரிய ஆசையாக மாற்றுவார். அதனால் நீங்கள் மிக கவனமாக ஆசைப்பட்டு, ஏன் இவ்வளவு விவரமாக சொல்கிறோம் என்றால், ஒருவரை வாழ வைப்பதும் சரி, ஒருவர் வாழ்வின் அழிவை தேடுவதும் ஆசைதான். ஆசை சரியாக இருந்தால் அது ஆசையாக மாறும். ஆசை சரியாக இல்லை என்றால் அது பேராசையாக மாறும். அதனால் ரொம்ப நிதானம் வேண்டும். பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் நிதானமானவர்கள் தான். என்ன விளையாட்டுத்தனம் தான் கொஞ்சம் இருக்கும். இந்த விளையாட்டுத்தனத்தை எல்லாம் நீங்கள் ஓரமாக எடுத்து வைத்துவிட்டு வாழ்வில் முன்னேற எப்படிப்பட்ட ஆசைகள் பட வேண்டும், அதை எப்படி நிதானமாக கொண்டு போக வேண்டும் என்று நிதானத்தை நீங்கள் கடைபிடித்தால் யாரெல்லாம் இவர்களுக்கு நயவஞ்சகம் செய்தார்களோ அவர்களையெல்லாம் வெல்லக்கூடிய காலமாக இந்த காலம் வருகிறது. இந்த மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய சாதனை படைத்து எதிரிகளை வெல்லக்கூடிய காலம் வந்துவிட்டது என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.